கூகுள் நிறுவனம் எல்லா விதமான ஆண்ட்ராய்ட் போனுக்கும் புது அப்டேட்ஸ் வந்து போட்டு இறக்கியிருக்காங்க. அது என்ன அப்கிரேட்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதபடி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டில் அந்த குவிக் ஷேர் மூலமாக ஃபைல்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். குறிப்பாக மூவிஸ் போட்டோஸ்லாம் வந்து ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரை புதுசாக சென்டிங் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு தனித்தனி டோக்கன் கொண்டு வந்துட்டாங்க. அது மூலமா ஃபைல் சென்ட் பண்றதுக்கு சென்ட்னும் ரிசீவ் பண்றதுக்கு ரிசீவ் சொல்லி டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்ற ஈஸியாக கான்ஃபிகர் ஆகிடும். இதுக்கு நம்ம அனுப்பின போட்டோஸ்ல வீடியோஸோட ப்ரிவியூஸ் வந்து நமக்கு வந்து ஃபைல்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தெரியும். மேலும் இந்த லைவ் ப்ராக்ரஸ்லையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எப்போ முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸும் காட்டுது. ரெண்டாவது இந்த கூகுளோட ஜிபோர்டு வந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏ சஜஷன்ஸ் பல விதமான விஷயம் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும் ஏதாவது தப்பா டைப் பண்ணிட்டீங்கனாலோ இல்லைன்னா சரியான வேர்ட்ஸ்ல இல்லைனாலோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜிபோர்டு வந்து இந்த ஃபார்மல் எக்ஸ்பிரசிவ் இல்லை கன்சைஸ் அப்படிங்கிற மாதிரி டோன்ஸை வந்து உங்களால ஈஸியாக எடிட் பண்ணிக்கிற முடியும் தானால ஏஐ மூலமாக. இதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்ஷன், கிராமர் கரெக்ஷன் எல்லாத்தையும் சரி பார்க்க முடியும். அதுக்கு டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து நீங்க ப்ரூஃப் ரீட் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் டேப்லேயே. இதே மாதிரி பல விதமான ஏ டாஸ்க் எல்லாமே நடக்குது ஜிபோர்ட்லேயே. அதுவும் ஆன்லைன்ல நடக்கல, ஆஃப்லைன்ல இன்டர்நெட் இல்லாமலே நடக்குது. இது இப்போ இந்த எமோஜி கிச்சன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது 2 எமோஜிஸ் சேர்த்தோம்னா புதுசாக 3வது ஒரு ஸ்டிக்கர் மாதிரியாக வந்து நம்ம இந்த எமோஜியை வந்து சேர்த்து ஒரு ஸ்டிக்கர் ஃபைலாக மாற்ற முடியும். இந்த ஸ்டிக்கர் ஃபைலில் வந்து பல விதமான புது ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. 2 எமோஜிஸ் மாற்றும் போது பல விதமான புது ஸ்டிக்கர்ஸ் உருவாகுது. அப்போ இந்த லோ எனர்ஜி ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ற போன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும், ஒரு டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுது. இனிமே 2 லோ எனர்ஜி ஆடியோ ப்ளூடூத் டிவைஸஸ் அட் அ டைம்ல ஆண்ட்ராய்ட் போன்ல கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியாகவும் ஆக்கிறதுக்காக QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி இந்த டிவைசஸ் வந்து பேர் பண்ற ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரியே ஆண்ட்ராய்டுக்கு பல விதமான புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.